அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பெரிய ஹைங்க. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மொத்த ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க, டெக்கரேஷன் பார்த்துருப்பீங்க, அதோட லட்டுக்கு டப்பா ஒன்று வாங்கியிருப்பேன். ஸோ அது லட்டு போடுறதுக்காக. ஸோ எல்லாமே வந்து ஷார்ட்ஸ்லையும் பெரிய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. லட்டு மெயினாக செய்கிற வீடியோ காட்டலனா எப்படிங்க? ஸோ அதனால இன்னைக்கு லட்டு செய்கிற ப்ரிப்பரேஷன் தான் காட்ட போகிறேன். ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி லட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சித்தப்ஸ் தான். ஆமாங்க. ஸோ அவர் வந்து நார்மலாக வந்து ஆர்டர் எடுத்து செய்வார். ஸோ வீட்டுக்குன்னு சொன்னோடனே வீட்டுக்கே வந்து செஞ்சு கொடுத்துட்டாரு. சூப்பராக செஞ்சுட்டு இருந்தாரு. நான் கூடவே நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்ஜாய்னா என்ன மாதிரி என்ஜாய் தெரியுமாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கம்ப்ளீட்டாக அவர் நின்று வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் கூடவே நின்று சின்ன குழந்தை மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த சின்ன வயசில் அந்த ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது அம்மா ஏதாச்சும் வந்து ஸ்வீட்டோ காரமோ ஏதாச்சும் செய்யும்போது பக்கத்தில் நின்று டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம்லங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் பார்த்தீங்கன்னா எண்ணெயை சுட வச்சு சூப்பராக வந்து பூந்தி சுட்டுட்டு இருந்தாரு. இந்த சைட் வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணி ஸோ ஒவ்வொன்றா அதில் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 minute அளவுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டாருங்க. ஆனால் இதுதாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், லட்டை விட அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தது லைட்டாக கிறிஸ்பினஸோட இந்த ஸ்வீட் ஆட் ஆகும்போது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்பா வேற லெவலு. உண்மையாக சொல்கிறேன், இதை சுற்றி எப்படியும் ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் அளவுக்கு நானே காலி பண்ணியிருப்பேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து சுடும்போது பக்கத்துல நின்றுட்டு இது சரியா, இது அப்படியா, இது இப்படியான்னு கேட்டுக்கிட்டே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஜாலி, அப்படியே குழந்தையா மாறின ஒரு ஃபீல் தான். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இடம்லாம் கம்மியாச்சுன்னா நீ கேட்க கூடாதுமா, நீயே பாதி சாப்பிட்டுட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. பட் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லைங்க. எனக்கு வந்து அந்த டைம்ல அந்த டேஸ்ட் கிடைக்குமா மறுபடியும் முடியாதுல்ல. ஸோ அதனால நான் சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. இதே மாதிரி எங்கள் அம்மா பிரியாணி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா பாதியில் அந்த கிரேவி இருக்கும் பாருங்க, ஐயோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூந்திலாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் காத்தாட வச்சுட்டு போயிருந்தாரு. ஏன்னா வந்து அந்த சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்குள்ள நானும் என் பொண்ணும் மாற்றி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயா ஜாலி, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி ஈவினிங் வந்து அவரும் வந்து லட்டு ஒர்க் வந்து முடிச்சிட்டு இருந்தாரு. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 கிலோ அளவுக்கு லட்டு வேணும். ஒவ்வொரு கைக்கும் பாத்தீங்கன்னா 2 கிலோ மாதிரி 4 கிலோ கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால மெஷர் பண்ணிலாம் பார்த்துட்டு இருந்தாருங்க. ஸோ அவர் பண்ணது பாத்தீங்கன்னா டோட்டலா 4.5 கிலோ அளவுக்கு வந்தது. அதுல வந்து பாதாம், முந்திரி, அதோட இது பாத்தீங்கன்னா கிர்னி பழ விதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, ஆனா இப்போதாங்க கைக்கு கொடுத்தாரு, சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு. ஆஹா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி நானும் உட்காந்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ உண்மையாவே சொன்னா லட்டு அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. லட்டு பாத்தீங்கன்னா கடையில வாங்குற மாதிரியே அவ்வளோ சூப்பரா, அதை விட எக்ஸ்ட்ராடனரியாவே செஞ்சு கொடுத்தாரு. ஏன்னா அவர் வந்து ஆர்டர் எடுத்து வீட்டுல வந்து செஞ்சு கொடுப்பாருங்க. அதனால லட்டு அவ்வளோ சூப்பரா இருந்தது. நட்ஸ் நிறைய ஆட் பண்ணி செம்மையா குக் பண்ணி கொடுத்துருந்தாருங்க. ஸோ இந்த சைட் டெக்கரேஷன் ஒர்க்கும் சூப்பராகவே முடிஞ்சதுங்க. என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா மொக்தபோட ஃபுல் ஃபங்க்ஷன் அதோட டெக்கரேஷன் வீடியோ எல்லாமே தனித்தனியா அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ மறக்காம என்னோட சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட சின்னதாக உருண்டை பிடிச்சி பாக்ஸில் போட்டு எல்லாருக்குமே ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்தோங்க. ஸோ அந்த வீடியோவை நெக்ஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.